நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு புதுமடம் ஜாஃபர் அலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தாந்தம், சொல்லுங்க. பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல பாஜக தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல அசாதுதீன் ஒவைசி அவர்களுடைய கட்சி 6 தொகுதிகளில் தனிச்சு ஜெயிச்சிருக்குது. இந்த அசாதுதீன் ஒவைசி அவர்கள் ஜெயிச்சதை இந்தியா கூட்டணியும் சரி ஆர்ஜேடியும் சரி இவங்க ஒரு பின்னடைவா பாக்குறாங்க. இது உண்மையா? அவங்க ஏன் தனியாவே நிக்கிறாங்க? ஏன் அவங்க கூட்டணி சேர்றதுக்கு மறுக்கிறாங்க? ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்களா? இல்லை சார், அசதுல்லா ஒவைசி ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் சேருவதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொண்டார். அதோடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் அங்கே இன்ஃபார்ம் பண்ண பேசுகிறார். தேசிய சந்தித்து அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அவர் அப்பாயின்மெண்ட் தரல, பேசுவதற்கு அனுமதிக்கலை. வேறு இதே இல்லை, வழியே இல்லைங்கும் போது அவர் எலெக்ஷனில் நிற்கிறார். ஒரு முஸ்லீம்களுக்காண்டி அவன் தேர்தலில் இப்போ கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, தேர்தலில் ஜனநாயக திருவிழாவில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, பார்வையாளர் அவன் எலெக்ஷனில் அவன் என்ன பார்வையாளரா? முஸ்லீம்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு எந்த ஆசையும் இருக்காதா? அதிகாரத்தில் எந்த பகிர்வும் இருக்காதா? உதாரணத்துக்கு 22%, 22% முஸ்லீம்ங்கிறாங்க. அரசு 18 சம்திங் சொல்கிறாப்புல. எப்படியோ வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கோங்க, 20 வச்சுக்கோங்க. 14-15% உள்ள இந்த சமூகம், தேஜ் சமூகம், லல்லு பிரசாத் யாதவுடைய சமூகம், அவர் சிஎம் ஆகிறாரு. மல்லையான இன்னொரு மல்ல 2% உள்ளவர் துணை முதல்வர். இந்த 20% உள்ள முஸ்லீம்ஸ்கள் எந்த விதமான ரெப்ரசன்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நிர்பந்திப்பது எந்த வகையில் சரி? இது பீகார் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக அதே இது. இப்போ இங்கே திமுக எடுத்தால் கூட அவங்களுக்கான பெரிய ரெப்ரசன்ட் கிடையாது. முஸ்லீம்கள் டிமாண்ட் இல்லாமல், சாய்ஸ் இல்லாமல், ரெப்ரசன்ட் இல்லாமல் ஒரு தேர்தலில் பங்கெடுக்கணும்னு மதச்சார்பையின்மை இதுகள் இருக்குல்ல, அமைப்புகள், கட்சிகள், காங்கிரஸ், ஜேடிஎஸ், இந்த மாதிரி கட்சிகள் என்ன பண்ணுறான், விரும்புகிறான். பிஜேபிங்கிற ஒரு பூச்சாண்டியை வச்சு இவன் எங்களுக்கு இது பண்ணணும், வாக்களிக்கணும், ஆனால் இவனுக்கு உண்டான ரெப்ரசன்ஸோ அதிகார பகிர்வோ எங்கள்கிட்ட இல்லை, தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள். அதுதான் இந்த பீகார் எலெக்ஷன் அப்படி இல்லைங்கிறத சொல்லியிருக்கு. அது இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, அவர் மொத்தமே இந்த சதவீதம் வாங்கியிருக்காரு. 2% தான் முஸ்லீம்கள் ஓட்டு இது பண்ணி பிரிச்சிருக்காரு. 2% அஃபிஷியலாக இது 1.86ங்கிறான். நம்ம இந்த சதவீதமாக வச்சுக்கலாம், 2% வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய இது ஃபேக்ட்னு சொல்ல முடியாது. பிஜேபி இப்போ வேலை செஞ்ச அளவுக்கு இந்தியா கூட்டணி இப்போ வேலை செய்யலை. அவன் 55,000 பிஓலோக்கில் இது பூத்து ஏஜென்ட்டுகளை இது பண்ணி நியமித்து பீகார் ஃபுல்லாக கடுமையான திட்டங்களை சொல்லி வியூங்களை பொறுத்து அவங்க எலெக்ஷனில் இது பண்ணியிருக்காப்புல, கண்டெஸ்ட் பண்ணியிருக்காப்புல. தேஜஸ்வியார் 23% சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்திருக்காரு அவர், மற்ற கட்சிகளை விட. பிஜேபி, நிதிஷ்குமார் கட்சிகளோட இவர் அதிகமாக வந்திருக்காரு. இதுபடி விதாச்சரிப்படி பார்த்தீங்கன்னா சதவீதம் ஓட்டு சதவீதத்தை பார்த்தா இவர் தான் அதிகமாக இருக்கிறார். இவருக்கும் முஸ்லீம்கள் ஓட்டு இது போதிருக்காங்க. ஆனால் இவர் அந்த நேரட்டிவ் செட் பண்ணுறதுல இது கோட்டை விட்டாங்க. வியூகங்கள் இருக்குல்ல, அதை இப்போ தேர்தல் அந்த வியூகத்தில் தேஜஸ் இது கோட்டை விட்டுருக்காரு. அதான் அது யதார்த்தம். இதில் ஒட்டுமொத்தமாக இவங்க மேலே, முஸ்லீம்கள் மேலே இதை போகிறது, இப்போ பழிய போகிறது எந்த வகையிலையும் இதுக்கு நியாயம் கிடையாது. அசதுல்லா ஒவைசி என்ன சீட்டு கேட்டார்? 50 சீட்டாக கேட்டார், 60 சீட்டு, ஒரு 10 சீட்டுக்குள்ளே கேட்டிருப்பார். அதை இந்தியா கூட்டணி கொடுத்து செட்டில் பண்ணுறதுல என்ன பெரிய இது வந்திருக்கு? அப்புறம் இதுக்கு முன்னாடி
எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இவர் தேஜஸ்வி சொல்கிறாரு தீவிரவாதிங்கிறாரு. அவரை தீவிரவாதியோட நாங்கள் வந்து அலைன்ஸ் பண்ண வைக்க முடியாதுங்கிறாரு. தீவிரவாதின்னு வந்து எந்த அடிப்படையில் வந்து சொல்கிறாரு? தொப்பி அண்டு இது தாடியை வச்சு சொல்கிறாரு. அது வந்து வீட்டில் முஸ்லீம் ஓட்டு இது பண்ணுமா இல்லையா, பாதிக்குமா இல்லையா? தாடி தொப்பி வச்ச முஸ்லீம்கள் இவனுக்கு வந்து எகென்ஸ்டாக இருப்பாரா இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒரு முதிர்ச்சியின்மையான ஒரு அணுகுமுறை தான் இந்த பீகார் எலெக்ஷன் இந்தியா கூட்டணி பெரிய தோல்வி காரணம். ரெண்டாவது, ராகுல் காந்தி வந்து அல்வாக்கின்றது, இந்த இது முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு உருப்படியான சில விஷயம். என்ன அல்வாக்கின்றது முறுக்கு சுடுறது என்ன பண்ணாரு அவரு? அவர் வந்து இப்போ பல பப்ளிக்ல போகும்போது திடீர்னு அல்வாக்கின்றாரு, ஏதாவது முறுக்கு இருக்கு அது சுட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு சைல்டு ஒரு வந்து ஒரு குழந்தைத்தனமான வேலைகளை விட்டுட்டு சீரியஸான வந்து அரசியல் அவர் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யவே இல்லைன்னு சொல்ல வரீங்க. அவர் பிரச்சாரங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு அவர் வேலை செஞ்சிருக்காரு. பீகார் வந்து எலெக்ஷன் இது முடிவு வந்து அறிவிக்கிறான். அப்போ அவர் வந்து எங்க சார் இருந்தாரு? ஏன் சார் ஓட்டுகள் எண்ணக்கூடிய நேரத்தில் எது சார் அவர் அங்கே இருக்கணும்? இல்லை ஒரு சீரியஸாக நம்ம முடிவு வருது சார். அவர் அந்த ஸ்பாட்டில் வந்து தான் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் இந்தியாவில் இருந்திருக்கணும்ல. எங்கே இருந்தார்? வெளிநாடுகளில் இருந்தார். அப்புறம் என்ன இருக்கு? வெளிநாடுகள் இருந்தனா அவங்களுக்கு சிஸ்டர் வந்து இதில் இருந்தாங்க, அமெரிக்காவில் இருந்தாங்க. சரி, அவர்களுக்கு வேற வேலை இருக்காதா? இப்போ வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வேலைகள் இருக்காதா? காங்கிரஸ் வந்து தலைமையை தகுதியான தலைவரை வந்து தேட வேண்டிய ஒரு சூழல் இப்போ இருக்கு. அதில் நீங்கள் மறுக்கவே முடியாது. ஃபெயிலியரு, தொடர்ச்சியான வந்து ஃபெயிலியரை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து தகுதியான திறமையான ஒரு வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் இருக்கு, வந்திருக்கு. அது வந்து காங்கிரஸ் இது பண்ண உதர்ந்துச்சா என்னங்கிறது அர்த்தம் இல்லை. ரெண்டாவது, நேரு போன்ற தலைவர்களை இப்போ அண்மையில் வந்து நேருக்கு இது பிறந்த நாள் வந்துச்சு. எங்கேயாச்சும் சிட்டியில் பார்த்தீங்களா? ஏதாச்சும் இது ஒட்டிக்க போஸ்டர் ஒட்டிக்கானு இல்லை. ஒரு மாபெரும் இது சார் தலைவர், மக்களுடைய மனதை வேண்டவர், அவர் இதயங்களை வேண்டிய இஸ்லாமியர்களுடைய இதயங்களை வேண்டவர். அவரெல்லாம் இதுக்கு முன்னுக்கு வந்து இது போட்டது கிடையாது, நிப்பாற்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு இந்த விஷயங்கள் தான் அவருடைய செட்பேக் பெரிய காரணம். காங்கிரஸுடைய செட்பேக். காங்கிரஸ் இதெல்லாம் அலைன்ஸ் இது ஆராய்ந்து ஒரு தனியான ஒரு வந்து இது ஒரு தலைமை தகுதியான ஒரு வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இப்போ இருக்கு காங்கிரஸ். இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் வந்து தேராது சார். ஓகே, இப்போ அசாதுதீன் ஒவைசி உண்மையிலே யாரு? அவர் எப்படி இந்த மாதிரியான அரசியல் களத்துல எப்படி ஒரு ஒவைசிங்கிறது அவருடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தா. ஓகே, அவர் அந்த நிஜாம் இதை சேர்ந்தவர். எந்த நிஜாமை சேர்ந்தவர்? ஹைதராபாத் நிசாம் குடும்பத்தை சேர்ந்தவர். குடும்பம் தான் அவரு. ஓகே, அவர் பெரிய பணக்காரர், பெரிய ஆள். அவர் பீரியட்ல இருந்து இது அவருடைய அவர் கொஞ்சம் எம்எல்ஏ வந்து இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாப்புல. ஒரு 50 வருஷம் இந்தியா வந்து சுதந்திரத்துலேருந்து அந்த ஃபேமிலி தான் அந்த ஹைதராபாத்தில் கண்டினியூவாக எம்பியாக இருக்கு. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் மேலே ஒரு தனிப்பட்ட இது வெறுப்பு இருக்கு. தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு. ஆமாம், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அந்த தனிப்பட்ட கேட்டால் அவங்களுடைய மன்னர் ஆட்சிக்கு ஒரு இது வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் இராணுவ நடவடிக்கைனால ரொம்ப கடுமையாக அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால இயற்கையாகவே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. அது வெறுப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு என்ன அவங்க மேலே கோபம் தானே சொல்ல முடியும். இது ஒரு கோபம் இருக்கு. ஆனால் தேசிய கட்சிகளை பிஜேபியும் காங்கிரஸும் அட் அ டைம் இது ஒன்றது எகென்ஸ்டாக நம்ம பேசுறது, அதை வந்து இது ஒன்றது எதுக்குறது சிறுபான்மையினருக்கு அது ஒரு நல்லதாக இல்லை. அது அவர் வந்து இது ஃபீல் பண்ணிட்டு தான் இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து சேர்றதுக்காண்டி இது பண்ண முயற்சி பண்ணார். இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு பேசி ஒரு மாதிரியை செட்டில் இருக்கலாம், பண்ணியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவரை வந்து தனிச்சு இது வச்சது நிற்க வச்சது இந்தியா கூட்டணியுடைய இதை நிர்பந்தம் தான். முஸ்லீம்களுக்கு சீட்டு இது கொடுக்கக்கூடாது, தேர்தல் களத்தெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, அவரை சேர்த்தா அசத்துல சேர்த்தா இந்துக்களுடைய பெரும்பான்மை ஓட்டுகள் நமக்கு கிடைக்காம போயிருங்கிற அது அச்ச வேற இருக்கு. இது சரியான இது கிடையாது, பார்வை கிடையாது. முஸ்லீம்களை அதிகமாக சேர்த்தா இந்துக்கள் நமக்கு எகென்ஸ்டாக ஆயிடுவாங்கிற ஒரு அச்சமும்
மதச்சார்பற்ற அணிகளுக்கு இருக்கு, அந்த தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ வந்து பீகார் தேர்தலில் அது காங்கிரஸ் வந்து இவ்வளோ பெரிய செட்பேக், இது இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சுக்கு அதான் காரணம். ஒன்று, மதச்சார்பற்ற அணினா அதுக்கேற்ற மாதிரி எல்லா வெகுவங்களையும் இருக்கணும். நேரு கட்டி காத்த மதச்சார்பின்மையை காங்கிரஸ் வந்து இது பண்ணணும், ஓகே, கடைபிடிக்கணும். அதையும் விட்டுறாங்க. பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டையும் நம்ம இது கவர் பண்ணணுங்கிறக்காண்டி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சில இதை வந்து கண்டு காணாமல் இருக்கிறது. அப்படி அந்த அடிப்படையிலேயே அவங்களும் பெரிய நம்பிக்கையை பெற முடியல. அதே சமயத்தில் முஸ்லீம்கள் மத்தியிலையும் அவருடைய பெரிய நம்பிக்கை வந்து இதாக இல்லை, காங்கிரஸாக இல்லை. ஆக்சுவலாக முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் தான் முழுமையாக இது பண்ண நம்ப வேண்டிய சூழல் இருக்குது. மாநில கட்சிகள் என்னைக்காச்சும் ஒன்ஸ் வந்து பிஜேபியில் சேரக்கூடிய எல்லா இது 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 வாய்ப்புகள் இருக்குது. திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி. காங்கிரஸ் வந்து பிஜேபியோட சேரக்கூடிய எந்த வாய்ப்பும் கிடையாது. கம்யூனிஸ்ட்டும் இதுவும் காங்கிரஸுக்கு மட்டும்தான் அந்த தொகுதி இருக்குது. மற்ற எல்லா மாநில கட்சிகளும் ஒரு கட்டத்தில் சேருவாங்க. நிதிஷ்குமார் முஸ்லீம்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவர், முழுமையான செல்வாக்கு பெற்ற தலைவர். கலைஞரது எப்படியோ அதே மாதிரி அங்கே பீகாரில் நிதிஷ்குமார் அவரே வந்து திடீர்னு பிஜேபியை சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்குல்ல. அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அரசியல் மாற்றங்களில் அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சில சமயத்தில். அது அந்த வந்து அடிப்படையில் காங்கிரஸை தான் முஸ்லீம்களை பெருசாக இது பண்ண வேண்டிய நம்பணும். அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு சீட்டு தர வேண்டியதில்லை. அவங்க வந்து இப்போ பிஜேபி பூச்சாண்டியை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கருத்தியல் வந்து இதில் வந்து காங்கிரஸில் எல்லாம் இருக்குது. அந்த வந்து அடிப்படையில் இப்போ பீகார் தேர்தலில் இவ்வளோ செட்பேக். முஸ்லீம்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு உண்டான அந்த அதிகாரம் வந்து பயிர்கள் வேண்டும், ரெப்ரசன்ட் வேண்டும். இல்ல இப்ப 6 தொகுதிகள் தானே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பெரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சிட போகுது? சரி, ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்ன ஆயிருப்போது நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க. இல்ல சார், 6 சீட்டுகள் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு என்ன பெருசா கிடைச்சிரும்னு கேட்கறேன். கிடைச்சிட ஓரளவு ஒரு சின்ன இதாச்சும் இது பண்ண முடியும்ல. சட்டசபையில் குரல் வந்து இதாக பெருசா இல்லாட்டா ஒரு சின்ன குரல் இருக்கும்ல. பெரிய லெவலில் என்னால் இது இப்போ கத்தி பேச முடியாதா கூட சின்ன இது குரல் அதில் இல்லை, அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. பட்டு ஒரு சின்ன இது இருக்குது, ரெப்ரசன்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒத்துட்டு விடலாம். ஓகே, இப்போ ஹைதராபாத் நிசாமுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி பீகாரில் வந்து போட்டியிட முடியுது? எனக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது. இல்லை சார், மத ரீதியான ஒரு முஸ்லீம்கள் அடிப்படையிலேயே மத ரீதியான இந்த திரட்டல் ஒன்று திரட்டல் வந்து இருக்குது இந்தியா ஃபுல்லாக. சரி, அதை வந்து தேசிய அளவில் நம்ம முஸ்லீம் லீக் வந்து செய்யணும். முஸ்லீமுக்கு சில காலகட்டத்தில் சில இது ஃபெயிலியரு, சில இடத்துல வந்து அது செய்ய முடியல. அதான் வந்து அசத்துல்லா ஓவைசி வந்து செய்கிறாரு. அவருடைய வந்து அமைப்புகளில் தான் இது ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்கு. ஏஎம்எம் இருக்கு. இந்த தேர்தல் வந்து பீகார் முடிவு எல்லா மாநில கட்சிக்கும் ஒரு சமிக்கை மாதிரி சொல்லலாம். இனிமேல் முஸ்லீம்களுக்கு சரிய தேவையான சீட்டு, அதிகார இது பகிர்வு இல்லாமல் முஸ்லீம்களை இன்னும் இது ஓட்டு வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய சமிக்கை. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார்.